Don't Talk to Me About Matisse by Lagdasa Vikramsimha. Lagdasa Vikramsimha ஃபேமஸான ஸ்ரீலங்கன் poet. இங்கிலீஷ் அண்ட் சின்ஹா லாங்குவேஜ்னு ரெண்டு லாங்குவேஜ்லையுமே நிறைய ஒர்க்ஸ் எழுதியிருக்காரு. ரெண்டு லாங்குவேஜுமே பிளெண்ட் பண்ணி நிறைய ஒர்க்ஸ் எழுதியிருக்காரு. இவர் வந்து இங்கிலீஷை ஒரு கலோனியல் அப்ரஸஸோடைய லாங்குவேஜாக பார்க்குறாரு. தென் சின்ஹல லிட்ரேச்சர் மேலே இவருக்கு ஒரு டீப் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. அந்த சின்ஹல லிட்ரேச்சரை மற்ற வெஸ்டர்ன் சவுத் ஏஷியன் ட்ரெடிஷன்ஸ் அண்ட் கல்ச்சர்ஸோட பிளெண்ட் பண்ணி நிறைய ஒர்க்ஸும் எழுதியிருக்காரு. இவரோட சில ஃபேமஸான போயம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா தி மியூஸ் இன் ஏன்ஷியன் காட்மெலே, இது ரெண்டு இவருடைய ஃபேமஸான போயம்ஸ். இப்போ இந்த போயம் டோன்ட் டாக் டு மீ அபவுட் மட்டீஸ் அப்படிங்கிற இந்த போயம் பற்றி பார்த்தோம் அப்படின்னா மற்ற ஃப்ரெஞ்சை சேர்ந்த ஆர்டிஸ்ட் அவங்களோட இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப பெருமைப்படுத்தி பேசாதீங்க. நம்மகிட்ட நிறையா சிறந்த கலைகள்லாம் இருக்குது. அவங்களோட கலைகள் வந்து ஜஸ்ட்டு கரப்ஷன், வயலன்ஸ் இதை பற்றி மட்டும்தான் பேசுது. ரொம்ப வேர்ஸ்டானது அதெல்லாமே வந்து ரத்தத்தால் எழுதப்பட்டது தான். எல்லாம் மேல் டாமினேட்டட் சொசைட்டியில் விமன் இது பண்ணி அப்படி தான் எல்லா ஒர்க்ஸும் இருக்கும், எல்லா பெயிண்டிங்லாம் இருக்கும். ஸோ அதை செரிஷ் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வியூவில் இந்த ரைட்டர் சொல்லியிருப்பார். லக்டாசா விக்ரமசிம்ஹா சொல்லியிருப்பார். இப்போ இதோடைய சம்மரி பார்த்துடலாம். லைன்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. Don't talk to me about Matisse, don't talk to me about Gauguin or even the airless painter Van Gogh. இதில் வந்து ஒரு 3 பெயிண்டர் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அந்த 3 பேருமே வந்துட்டு ஃப்ரெஞ்ச், டச் அந்த நாட்டை சேர்ந்தவங்க. ஹென்ரி மட்டீஸ், பால் கௌகுவின், வின்சென்ட் வான்கோ, இவங்க 3 பேரும் தான். இவங்க 3 பேரை பற்றியுமே பேசாதீங்க. இந்த 3 பேருடைய அந்த பெயிண்டிங்ஸ், ஆர்ட் எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த போயமே ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போ இவங்களுடைய பெயிண்டிங்ஸ்லாம் எப்படி இருக்க முடியாது, வெஸ்டர்ன் சுப்பீரியாரிட்டி இவங்களுடைய பெயிண்டிங்ஸ்லாம் இருக்கும். நேட்டிவ்ஸோடைய அந்த கல்ச்சர் ட்ரெடிஷன்லாம் மதிக்காமல் அவங்க தான் சூப்பர் அப்படிங்கிற போர்ட்ரேட் பண்ணுற மாதிரி என்னுடைய பெயிண்டிங்ஸ் இருக்கும். மோஸ்ட்லி இந்த இவனுடைய பெயிண்டிங்ஸ்லாம் காமனாக எப்படி இருக்குன்னு அதையும் அடுத்த நிலையிலே கொடுத்துருக்காரு. அண்ட் த உமன் ரிக்ளைனிங் ஆன் அ பிளட் ஸ்ப்ரெட், அதாவது காமனாக இந்த வெஸ்ட் நாட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு லேடி பெட்டில் படுத்துருக்கோம், பிளட் ஸ்ப்ரெட் ஆகிருக்குமே இப்படி தான் இருக்கும். அதாவது எக்ஸாட்டிக்கான விஷயங்களை பேசுகிற மாதிரி இப்படி தான் இருக்கும் அந்த ஆர்ட்டெல்லாம். நார்மலாக கல்ச்சர் எடிஷன் பேசுகிற மாதிரி அவங்களுடைய பெயிண்டிங்ஸ் இருக்காது. ஸோ இவங்களுடைய பெயிண்டிங்ஸ்லாம் என்ன பண்ணுங்கள், அவாய்ட் பண்ணுங்கள், அதை பற்றி பேசவே செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த போயமை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. தென் தி அபாரிஜினல் ஷாட் பை த கிரேட் ஒயிட் ஹண்டர் மட்டீஸ். தென் அபாரிஜினல் பீப்புளுடைய ஆர்ட் ட்ரெடிஷன் இதெல்லாமே இந்த வெஸ்டர்ன் ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்துட்டு எப்படின்னா நான் வெஸ்டர்ன் ஆர்டிஸ்ட் வரைகிற அந்த ஆர்டிஸ்ட் இதெல்லாமே வந்துட்டு ஹேண்ட் பண்ணி எடுக்கிறாங்க. அவங்களுடைய ஐடியாஸ் எல்லாம் இவங்க திருடி இவங்க பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல அதுக்கு தான் தி அபாரிஜினல் ஷாட் பை த கிரேட் ஒயிட் ஹண்டர் மட்டீஸ். லிட்ரலாக இவர் ஒன்றும் நேராக போய் ஒருத்தனை கொல்லலை, ஆனால் இவருடைய ஆர்ட் மூலமாக ஒரு அபாரிஜினல் ஆர்டிஸ்டோடைய ஆர்ட்டை இவர் கொல்றாரு. அப்படி இல்லைன்னா ஒரு அபாரிஜினல் பீப்புளுடைய ஒரு கல்ச்சரையே அவருடைய ஆர்ட் மூலமாக கொள்றாரு அப்படிங்கிற மாதிரி இதில் என்ன சொல்லியிருக்காரு. வித் அ கன் வித் 2 nostrils. ஜஸ்ட் அது ஒன்றும் துப்பாக்கியெல்லாம் கிடையாது, ஏன்னா லிட்ரலாக இவர் கொன்னதா அப்படிலாம் அதில் கொடுக்கல. இவருடைய ஆர்ட் மூலமாக இன்னொரு ஆர்ட்டை இவர் கொலை பண்ணுறாரு. இவரோட ஆர்ட் மூலமாக இன்னொரு கல்ச்சரே இவர் வந்து என்ன பண்ணுறாரு, காலி பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்கு. அது இவர் கன்னில் யூஸ் பண்ணி ஜஸ்ட் நாஸ்ட்ரல், ஜஸ்ட் சுவாச காற்று, அந்தளவு ரொம்ப இவங்கெல்லாம் சுப்பீரியராக தங்களை நினச்சிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்லியிருக்காரு. தி அபாரிஜினல் க்ரூசிஃபைட் பை கௌகுவின், த சிஃபிலிஸ் ஸ்ப்ரெடர், த எல்லோட் ஒபிசிட்டி. தி எல்லோட் ஒபிசிட்டின்னு கொடுத்துருக்கு. அதாவது இவருடைய பெயிண்டிங்ஸ்லாம் மோஸ்ட்லி பார்த்தோம், நெட்டில் அடித்து பார்த்தா தெரியும். கௌகுவின், பால் கௌகுவின் பெயிண்டிங்ஸ் அடித்து பார்த்தீங்கன்னா நிறைய பெயிண்டிங்ஸில் வந்துட்டு எல்லோ ரொம்ப ப்ராமினெண்ட்டாக யூஸ் பண்ணியிருப்பார். அதனால தான் தி எல்லோட் ஒபிசிட்டி அப்படிங்கிற ஒரு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் தி சிஃபிலஸ் ஸ்ப்ரெடர் அப்படின்னா இவர் வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் பெயிண்டர் அப்படின்னு சொல்கிறத விட ஃப்ரெஞ்ச் கலோனியலிஸ்ட். ஓகேவா, இவர் கௌகுவின் அப்படிங்கிற இந்த ஆர்டிஸ்ட்டு இவர் என்ன பண்ணார், இவருடைய சொந்த ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டார், பாவர்ட்டியில் தவிக்க விட்டுட்டு யூரோப்பில் விட்டுட்டு இவர் அங்கேருந்து இங்கே ஃப்ரான்ஸ் வராரு. வந்துட்டு கடலோரமாக ஒரு சின்ன பிள்ளைங்களை, ரொம்ப அண்டர் ஏஜில் இருக்கிற பொண்ணுங்களை, 13-14 வயசில் இருக்கிற பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணிட்டு அந்த பிள்ளைங்க மூலம் நிறைய குழந்தைங்க பார்த்துக்கிறாரு. இப்படி இது மூலமாக இவருக்கு வந்து ஒரு டிசீஸ் வருது. இவருக்கு மட்டும் இல்லை, இவர் கூட செக்ஸ் வச்சுக்கிட்ட அந்த பிள்ளைங்களுக்கும் டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. அது என்ன டிசீஸ் அப்படின்னா இந்த சிஃபிலிஸ் அப்படிங்கிற டிசீஸ். ஓகேவா, இந்த செக்ஷுவல் கான்டாக்ட் மூலமாக தான் அந்த டிசீஸ் வரும். ஸோ இப்படி வயசு ரொம்ப சின்ன பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி அந்த பிள்ளைங்க நிறைய குழந்தைங்களை கொடுத்து இந்த டிசீஸஸ் ஸ்ப்ரெட் பண்ணதுனால தான் சிஃபிலிஸ் ஸ்ப்ரெடர் அப்படிங்கிற ஒரு இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த கௌகுவினை. ஓகேவா, அதனால தான் இவர் இறந்துமே போனார் 54 வயசில், அதனால தான் இறந்தும் போனார். ஸோ அந்த சிஃபிலிஸ் நோயை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பிள்ளைங்களை கட்டி அந்த பிள்ளைங்களுக்கு நிறைய பிள்ளைங்களை கொடுத்து அது மூலமாக டிசீஸ் வந்தனால சிஃபிலிஸ் ஸ்ப்ரெடர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கு. க்ரூசிஃபைட் பை கௌகுவின்னு கொடுத்துருக்கு. மேலே அவருக்கு ஷார்ட்னு கொடுத்துருக்கு, இவர் க்ரூசிஃபைட்னு கொடுத்துருக்கேன். அப்படின்னா அந்த க்ரூசிஃபிக்ஷன் பெயிண்டிங் ஒன்று வரைஞ்சிருப்பார் கௌகுவின், அது ரொம்பவே ஃபேமஸ், எல்லோ ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால் க்ரூசிஃபைட் பை கௌகுவின் அப்படின்னு. ஸோ இதில் காமனாக சொல்ல வரதே என்ன அப்படின்னா இவங்கள மாதிரி பெயிண்டர்ஸால் மற்ற கல்ச்சர்ஸ்லாம் ரொம்பவே பாதிக்கப்படுது. இவங்க ஆர்ட் மூலமாகவே மற்ற ஆர்ட்டெல்லாம் ரொம்ப கொள்கிறாங்க, மற்ற கல்ச்சர்ஸ்லாம் கொள்கிறாங்க.
நேராக போய் கொள்ளலை, இவங்களுடைய ஆர்ட் மூலமாகவே அந்த ஒரு இம்பீரியல் ஃபோர்ஸை காட்டுறாங்க. அவ்வளோ ஒரு இதாக காலோனலிஸ்டிக்காக அந்த ரைட்டர்ஸ்லாம் இந்த பெயிண்டர்ஸ்லாம் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கு. ஓகேவா? தென் அகைன், டோன்ட் டாக் டு மீ அபவுட் மட்டீஸ், த யூரோப்பியன் ஸ்டைல் ஆஃப் 1900, த ட்ரெடிஷன் ஆஃப் த ஸ்டூடியோ. திரும்ப மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறாரு. மறுபடியும் அந்த மட்டீஸ் பற்றி பேசுகிறாங்க. அதாவது அந்த வெஸ்டர்ன்ஸோடைய இதை பற்றிலாம் பேசாதீங்க. த யூரோப்பியன் ஸ்டைல் ஆஃப் 1900, த ட்ரெடிஷன் ஆஃப் த ஸ்டூடியோ, அதெல்லாம் பற்றி பேசவே செய்யாது. அந்த யூரோப்பியன் ஸ்டைலை பற்றி பேசவே செய்யாதீங்க. அந்த ஆர்ட்டை பற்றி பேசாதீங்க. வேர் த நியூட் உமன் ரிக்ளைன்ஸ் ஃபார் எவர் ஆன் அ ஷட் ஆஃப் பிளட். அகைன் ரிப்பீட் ஆகுது. அங்கே வந்து நார்மலாக உமன் பெட்டில் லை பண்ணி இருக்கிற மாதிரின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாரு. இப்போ இதில் என்ன சொல்ல அப்படின்னா, நியூடாக லேடிஸ் நியூடாக இருக்கிற மாதிரி, பெட்டில் கிடக்கிற மாதிரி, பக்கத்தில் பிளட் இருக்கிற மாதிரி தான் எக்ஸாட்டிக்காக தான் அந்த பெயிண்டிங்ஸ்லாம் இருக்கும். மோஸ்ட்லி அப்படி தான் போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க, டெபிக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பற்றிலாம் என்ன பண்ணாதீங்க, பேசுறீங்க, அதை அப்படியே ரிஜெக்ட் பண்ணுங்கள். டாக் டு மீ இன்ஸ்டெட் ஆஃப் த கல்ச்சர் ஜெனரலி, ஹவு த மர்டர்ஸ் வர் சஸ்டைன்டு. இவங்களுடைய இந்த ரொம்ப குப்பையான, ரொம்ப வேஸ்ட்டாக, எக்ஸாட்டிக்காக இருக்கக்கூடிய இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ், ஆர்ட்டெல்லாம் ரிஜெக்ட் பண்ணுங்கள். அதுக்கு பதிலாக எதை பற்றி பேசுங்க அப்படின்னா, கல்ச்சரை பற்றி பேசுங்க. எப்படி நம்ம கல்ச்சர் அந்த கலோனியல் பீப்புளால் அழிக்கப்பட்டது, அங்கேருந்து இங்கே வந்தவங்களால அழிக்கப்பட்டது, எப்படி அவங்க பண்ண கொலைகள்லாம் நியாயப்படுத்தப்பட்டது, அவன் பண்ண கொலைலாம் தப்பில்லைன்னு சொல்லி ஜஸ்டிஃபை பண்ணப்பட்டது, எப்படி அது மறைக்கப்பட்டது, அதை பற்றி பேசுங்க. பை த பியூட்டி robbed of savages to our villages, the painters came, and our whitewashed mud huts were splattered with gunfire. அமைதி, ஒயிட் வாஷ்டு மட் ஹட்ஸ் அப்படின்னா இங்கே எங்கேயுமே அமைதி தான். ஒயிட்னா பீஸ். ஸோ அமைதி தான் நிலவே இருந்துச்சு, இங்கே பிரச்சனையே இல்லை. ஆனால் யாரால பிரச்சனை? தேவையில்லாமல் உள்ளே வந்தானுங்களே, அவனுங்களால பிரச்சனை. எங்களுக்குள்ள அமைதி தான் இருந்துச்சு எங்கள் கிராமங்களில். இவங்க உள்ளே வந்திருந்தால் என்னாச்சு? கன்ஃபயர், வயலன்ஸ், சவுண்டு, கரப்ஷன், இதெல்லாம் எப்போ வந்துச்சு? இவங்க தேவையில்லாமல் வரப்போய் தான் வந்துச்சு. ஸோ அது வரைக்கும் பியூட்டி எல்லாமே ரொம்ப அமைதியாக நல்லா தான் இருந்துச்சு. தென் மேலே ஒரு லைன் பார்த்தோம்ல, ஹவு த மர்டர்ஸ் வர் சஸ்டைன்ட், எப்படி நியாயப்படுத்தப்பட்டது, எப்படி அந்த வெள்ளைக்காரன் இவ்வளோத்தையும் நியாயப்படுத்தினா? பை த பியூட்டி. இதெல்லாம் எப்படி நியாயப்படுத்தினா அப்படின்னா, ஆர்ட்டை வச்சு தான். அவன் எவ்வளவோ தப்பு பண்ணிட்டான், எத்தனையோ பேரை கொண்டு குவிச்சிட்டு போயிட்டான். ஆனால் அவன் இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ்லாம் வரைஞ்சி இது பண்ணும்போது எவ்வளோ அழகாக வரைகிறான்னு சொல்லிட்டு இதை வச்சு அந்த ஆர்ட்டுடைய அழகை வச்சு அதெல்லாம் மறைக்கிறான். அதெல்லாம் நம்பி ஏமாறாதீங்க. ஸோ எதை பேசுங்க, அவன் எதை மறைக்கிறானோ அதை பற்றி பேசுங்க, அவனுடைய ஆர்ட்டை பற்றி பேசாதீங்க. அவன் எக்ஸாட்டிக்காக விமன் இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா வரைவான். அதை பார்த்தோன்னே சார் செமையான பெயிண்டர், சூப்பரான பெயிண்டர் நம்ம சொல்லுவோம். அப்படி சொல்லக்கூடாது. அவன் வந்து எவ்வளோ கேவலமான வேலைலாம் பண்ணியிருக்கான், அவன் எதெல்லாம் மறைக்கிறான், அவனோட இந்த பெயிண்டிங் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் மூலமாக அவன் நம்மளுடைய ஹிஸ்ட்ரியே மறைக்கிறான். அதெல்லாம் பற்றி பேசுங்க. அவன் எதை மறைக்கிறானோ, என்ன கொலை பண்ணானோ அதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவன் எதெல்லாம் நம்மகிட்ட திருடி இருக்கான், நம்மகிட்ட நிறைய திருடி இருக்கான். அந்த இதுக்கு முன்னாடி வந்த லைன்லேயே பார்த்தோம், தி அபார்ஜினல் ஷாட் பை த கிரேட் ஒயிட் ஹண்டட் மட்டீஸ். நம்மளுடைய ஆர்ட் தான் நிறைய தான் அவங்களும் திருடி இருக்காங்க. அவனுக்கு சொந்தமாக நாலேஜெல்லாம் பெருசாக கிடையாது, இங்கேருந்து நிறையா களவு எடுத்து போகப்பட்டது தான். அவனுடைய கான்செப்ட் தான் முட்டாள்தனமாக இருக்குது. அந்த ஆர்டிஸ்டிக் குவாலிட்டியெல்லாம் நம்மகிட்ட வந்து திருடிட்டும் போனவங்க தான் அவங்க அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்கு. ஸோ ராப்ட் ஆஃப் சாவேஜஸ் டு அவர் ரிமோட் வில்லேஜஸ், த பெயிண்டர்ஸ் கேம். இங்கே வந்தவங்க அதை என்ன பண்ணிக்கிட்டாங்க, திருடிக்கிட்டும் போயிட்டாங்க. நம்மகிட்ட இருந்து அந்த கலை அழகையும் திருடிட்டு தான் போனாங்க. இப்படி வெள்ளையாக நல்லா பீஸ்ஃபுல்லாக இருந்த இடம் கன்ஃபயர் கேட்குற மாதிரி மாற காரணம் அவங்க தான். ஸோ நீங்கள் எதை பற்றி பேசணும்? மட்டீஸை பற்றியோ, வேன்கோவை பற்றியோ, கௌகுனை பற்றியோ நீங்கள் பேசக்கூடாது. அவங்க பெயிண்டிங்ஸை பற்றி பேசக்கூடாது. அவங்க அந்த பெயிண்டிங் மூலமாக எதை மறைக்கிறாங்களோ அதை பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த போயம் என் பண்ணுறாரு லக்டாசா விக்ரம்சிம்ஹா. ஸோ தீம்ஸ் எல்லாம் பார்த்து அப்படின்னா கலோனியல் வயலன்ஸ், ஆர்ட் அண்ட் அப்ரெஷன், ஹிப்போக்ரஸி ஆஃப் வெஸ்டர்ன் மாடர்னிசம், இதெல்லாம் இந்த போயமுடைய தீம்ஸ்.